இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீரங்கக்காய் பொரியல் பீரங்கக்காய் குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெக்னென்சி டயட் ஃபுட்டில் வந்து கம்பல்சரியாக வந்து எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் வந்து சீரகம் வந்து போடுறோம். எல்லாம் வந்து வேகணும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து ஆனியன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து போட்டுக்கிட்டு நல்லா வந்து கலக்கிடலாம். ஸோ உப்பு வந்து போடலாம். உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கணும். ஸோ டமாட்டா தொக்கு வந்து போடலாம். வதக்கிக்கலாம். டமாட்டா தொக்கு போட்டு இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிறகு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கொடுத்துக்கோங்க. ஸோ காரம் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மிளகாத்தூள் வாசனை வரும். அது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து புளி கரைச்சும் வந்து ஊற்றணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புளி நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா கொதிக்கணும் இது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து புளி கரைச்சி ஒரு பேருக்கு இன்னும் கொதிக்க வைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து புளி கரைச்சி ஒரு பேருக்கு திரும்பி கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெந்திருக்கா வேகலைன்னு பார்க்கலாம். இந்த காய் வந்து வெந்துருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொட்டை வந்து வேக வச்சு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பீரங்கக்காய் அப்புறமா கடலைப்பருப்பு போட்டு நம்ம வந்து குழம்பும் வச்சுட்டோம். இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ராகி முட்டைக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சுன்னா நம்ம வந்து இறக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சு கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நிறைய நேரம் வந்து கொதிக்கணும். கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். சூப்பரான குழம்பு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சுடுதண்ணில் உப்பு போட்டு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்ட பிறகு ஆயில் வந்து நல்லா காயிடும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா வந்து அப்படி பார்த்திங்கன்னா இதில் உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து போட்டுக்கிறேன். பத்தில் நான் வேணால் லாஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கணும்.
தூள் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு வாட்டி வந்து வதக்கிட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக வந்து தண்ணி விட்டுறேன். தண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour to ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லு குவாலிட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ வெந்துனதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. 10ல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னாக்கா ராகி முட்டை அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா பேருங்கக்காய் கடலப்பருப்பு போட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். இது காம்போ. ஸோ இது எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. சில பேர் வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அது ஒரு தட்டுங்களை போட்டுவிட்டு தெரியலனாக்கா ஜஸ்ட் ஒரு தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ராகி வந்து இருக்குது இல்லையா, இந்த தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து நான் மொபைல் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாத்தையும் எடுத்துடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஜஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். லைட்டாக போட்டுக்கணும். பிகாஸ் இல்லைனாக்கா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இது வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த பெரிய முத்தை தேவையோ அந்த பெரிய முத்தை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஜஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டுனே இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து முட்டை கிட்ட ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு ஈஸி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தியான இன்னொரு முட்டை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான